ஒரு முடி தேங்காய் இருந்தால் டேஸ்டியான கோகோனட் கேக் பார்த்துடலாம். பேக்கரியில் வாங்கினா அதே டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்ச உடனே காலி ஆயிரும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் சீனி, 1/2 கப் கெட்டியான தயிர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கிடுவோம். இது கலக்க நேரம் ஆச்சுன்னா பல்ஸில் 3 செகண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். ஒரு முடி தேங்காயை இப்படி தோல் எடுத்து வச்சுக்கிறணும். அதை நல்ல மிக்சியில் துருவல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்சு சால்ட்டு எல்லாத்தையும் ஜல்லடையில் சலிக்கிறப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். எல்லா இடத்துலையும் ஈவனாக பேக்கிங் பவுடர்லாம் கலங்கும். இது லேசாக ஒரு கிண்டிக்கிறணும். 1/2 கப் கெட்டியான பால் 7ஓடு போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிடுவோம். தேங்காய் அங்கங்கே தெரியும், ஆனால் நல்லா கலங்கியிருக்கும் விஸ்க் வச்சு கலக்கிறப்ப. அவ்வளோதான், இந்த பதத்தில் வரும். தேங்காய் தான் அப்படி இடையில தெரியுது. ஒரு டின்னில் எண்ணெய் தடவிட்டு பவுடரை லேசாக டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு ஊற்றிடுங்க. மேலே தேங்காய் துருவல் போடுறப்ப அது நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். குக்கர்லேயும் இதே மெத்தடு தான். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, அதில் வச்சு எடுத்துருங்க. 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். டூத் பிக் வச்சு எடுத்து குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா அப்படியே எடுத்துட வேண்டியதான். சுட சுட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடுகளில் இப்படி ஈஸியாக செய்கிற ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தினம் ஷார்ட்ஸ் போடுவேன், அதுவும் பாருங்கள்.